காசாவுக்கு உதவி பொருட்களை ஏற்றி சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே காசா மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. சரியான போஷணை இல்லாமல் குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. கடல் ஆமைகளை உணவாக உட்கொள்வதாக சில செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டினுடைய எல்லைக்குள் நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் அங்க இருக்கக்கூடிய மக்களை சுட்டுக் கொலை செய்திருந்தாங்க. 250 பேரை பிணைக்கைதிகளாக கொண்டு போயிருந்தாங்க. இதனால ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தது காசா. தாக்குதல் தொடங்கியது. 13 மாத காலமாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியது. 52,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள், போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நீடிப்பதற்கு கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அதற்கு எந்த ஒரு பதிலுமே எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார கால போர் நிறுத்தத்துக்கு பிறகு மறுபடியும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்களை நடத்தியது. பாதுகாப்பு வளையத்தை விரிவுபடுத்த உறுதி பூண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தது. மேலும் காசா மக்களுக்கு உதவி பொருட்கள் செல்கின்ற அனைத்து பாதைகளையும் அடைத்தது. மேலும் உதவி பொருட்கள் கொண்டு போவதற்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில காசாவுக்கு உதவி பொருட்கள் ஏற்றி சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மால்டா அரசு தெரிவித்திருக்கிறது. மால்டா அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கப்பல்ல 12 ஊழியர்கள் மற்றும் 4 பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி மால்டா அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் கப்பல் செல்ல முடியாமல் அதே இடத்தில் நிற்பதாகவும் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு இதே போலவே காசாவுக்கு உதவி பொருட்களை கொண்டு சென்ற துருக்கி கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதுல 9 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் துருக்கி இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. அந்த உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோரவில்லை என்றாலும் இது இஸ்ரேலினுடைய தாக்குதல் தான் என்பது மால்டா அரசினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அந்த மிக முக்கியமான முடிவு என்ன முடிவு அப்படின்றதான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கலாம். ஆனா இதற்கு காரணம் ஒரு மோசமான விஷயம் அப்படின்றதுனால இதை நகைச்சுவையா பார்க்காம கொஞ்சம் சீரியஸாவே பார்த்துட்டு போயிடலாம். 26 பேர் உயிரிழந்தாங்க இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல். உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த மோதல் போக்கு அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பாக நிறைய செய்திகளை நாங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு வரோம். இந்த நிலையில பாகிஸ்தானுடைய ஒளிபரப்பாளர்கள் சங்கம் PBA இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய வானொலி நிலையங்கள்ல இந்திய பாடல்களை ஒலிபரப்ப தடை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. PBA பாகிஸ்தானுடைய பொதுச் செயலாளர் ஷகில் மாஷூத் இதை அறிவிச்சிருக்காரு. பாகிஸ்தான் தகவல் தொடர்பு அமைச்சர் இந்த நடவடிக்கையை பாராட்டி இருப்பதாகவும் தெரிகிறது. அவர் இந்த PBA முடிவை, அதாவது பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தினுடைய இந்த முடிவை தேசபக்திக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காராம். இது போன்ற சோதனையான காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலையும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலையும் நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். அதற்கு இந்திய பாடல்கள் தடை செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக சிறந்த சான்று அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வாழ்த்துப்பா பாடியிருக்காரு. ஆக தேசபக்தி என்பது யாதெனில் பிரச்சனை வரும்போது இந்திய இசையை அப்படியே ஒதுக்கி விடுவது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நம்பப்படுகிறது. சூப்பர்.